அக்கங்கட்டா கூவ ஆம குஞ்சு வாய நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, இல்லை மெட்ராஸில் ஒரு தியேட்டரில் ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து ரிவ்யூ எடுக்காங்க பேட்டி. அந்த பையன் கங்குவா படத்தை பார்த்துட்டு வந்து பேட்டி கொடுக்கான். அந்த படத்தில் நடித்த ஹீரோ சூர்யா அண்ணன், கார்த்தி அண்ணன், யோகி பாபு, டேரக்டரு சிறுத்தை சிவா, ப்ரொடியூசரு எல்லாத்தையும் கிளின்னு ஆத்தா அம்மா அப்பத்தான்னு அசிங்கமாக வாயில் நுழைய முடியாத அளவுக்கு கேள்வி கேட்காமல இந்த சின்ன பையன். தம்பி, நீங்களாம் படம் பார்க்கலன்னு யார் அழுதா தள்ள அடித்தா? நீங்கள் பார்த்து தான் அந்த படம் முன்னேறணும்னு எதுவும் இருக்கா இல்லையா? நான் ஒரு விஷயம் கேட்கேன். அந்த பையனை பெற்ற அம்மாவும் அப்பாவையும் நீங்களே ஏன் இப்படி பிள்ளையை பெற்று வளர்க்கிங்கம்மா? அந்த பிள்ளையை ஒழுக்கமாக வளங்குங்க, சரியா? அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பாசிரியர் எப்படி இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க? அந்த பையன் கிளியை வகுப்பாசிரியர் அவர்களே, நீங்களாம் வந்து அந்த பையனை அடித்து திருத்துங்க. அடிக்கக்கூடாதுன்னு பிள்ளைகள் ஒரு சட்டம் போட போய் தான் யாரும் எந்த ஆசிரியரும் அடிக்க மாட்டாங்க பிள்ளைகளை. அதுதான் பிள்ளைகள் போடும் போது எனக்கு தெரிஞ்சு தோணுது. இந்த பையனெல்லாம் அடித்து வளர்த்துருந்தா அந்த பையன் நல்லா இருந்திருப்பான். உண்மையாக நான் சொல்லுதேன். அசிங்கமாக பேசாத தம்பி. நீ பாட்டு பேசிட்டு போய்ட்டு அது எத்தனை சேனல் எடுத்து போடுவாங்க தெரியுமா? இதனால் உன் வாழ்க்கையை பாதிக்கும். இது மட்டும் இல்லை, அந்த படத்தை எடுத்த டேரக்டரோ நடிகரோ ப்ரொடியூசரோ யாராவது உன் மேலே கேஸு கொடுத்தா, பப்ளிக்கில் அசிங்கமாக பேசணும்னு ஒரு கேஸு கொடுத்தாங்கன்னா உன் வாழ்க்கை போகும், உன் படிப்பு போகும், சரியா? நீ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என் தம்பி, நீ வந்து உன் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. 10 லட்ச ரூபாயை கொடுத்து உன்னை ஒரு படத்தை எடுக்க சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அதை வச்சு நீ ஒரு படம் எடுக்க. அந்த படம் வந்து சரியில்லாமல் நல்ல படமே இல்லை. அதை போய் தியேட்டரில் மக்கள் பார்த்துட்டு வந்து இதே மாதிரி பச்சை பச்சையாக உன்னை கழுவி ஊற்றி அசிங்கப்படுத்தினாங்கன்னா உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்? வேதனையாக இருக்குமா இல்லையா? இதே மாதிரி தான் சினிமாங்கிறது. ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்குற வரைக்கும் உள்ள கஷ்டம் மாதிரி தான் சினிமாவும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லியிருந்தீங்க ஒரு அசிங்கமாக படம் சரியில்லை அது சரியில்லை. அது எவ்வளோ உருவாக்க எத்தனை லட்சம் பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. சூர்யாண்ண படம் இந்த ஒரு படம் தான் உங்களுக்கு மொக்கையாக இருக்குது அப்படி தானே? இதுக்கு முன்னாடி நடித்த படம்லாம் நல்லா இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை படம் நடிச்சிருக்காரு, உடம்பை வருத்தி உருக்கி. சரி தம்பி, நான் ஒரு விஷயம் கேட்கேன். பள்ளிக்கூடத்தில் 4 பேர் முன்னாடி இல்லை ஒரு 50 பேர் முன்னாடி வாத்தியார் வந்து உன்னை வந்து தப்பாக 4 பேர் முன்னாடி அசிங்கமாக ஏசுத்தாங்கன்னா உனக்கு அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்? நீ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அப்படி, அதாவது உனக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? இந்த மாதிரிலாம் வந்து தவறான கமாண்டு அசிங்கமாக பேசாதீங்க தம்பி. நாடு போகிற போக்கில் இது எத்தனை சின்ன பிள்ளைங்க யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே கெட்டு போயிடும், சரியா? அந்த மீடியாக்காரங்களே இந்த மாதிரி பையன்கிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுக்காதீங்க. எடுத்து உங்கள் வியூஸுக்காக இப்படி பேட்டி எடுத்திங்கன்னா அந்த பையன் அசிங்கமாக பேசுதான். அந்த பையனோட ஃப்யூச்சர் ரொம்ப போயிடும். உங்கள் யூடியூப் வியூஸுக்காக இப்படி பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால் தம்பி, நீ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அந்த படத்தோட இயக்குனரும் உன் மேலே கேஸு கொடுத்து அசிங்கப்படுத்துன்னு போட்டுருவாங்க, சரியா தம்பி? இதனால் ஏதோ நான் சொல்லணும்னு ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க. சின்ன பிள்ளைங்க வீடியோ பார்த்து கெட்டு போயிடும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமுக்கி விட்டுருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.